இருந்துச்சுங்க. படத்தில் என்ன விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? தனுஷோட ஆக்டிங், அப்புறம் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தானா கேரக்டருக்கு படத்தில் எவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு? எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தனுஷோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஓகே, தேங்க்யூ. ப்ரோ படம் வந்து செம்மையாக இருக்குது ப்ரோ. ஸோ நான் மறுபடியும் ஒரு நேஷனல் ஒரு ஆக்டர் தான் சொல்லிட்டு தனுஷ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு பெக்கரோடைய வாழ்க்கை, இந்த ஒரு பெக்கர் வந்து இந்த சமுதாயத்தில் படுற அசிங்கம், வெக்கங்கள், அவமானங்களை சூப்பராக தன்னோட நடிப்பின் மூலிமா வந்து தனுஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒட்டுமொத்த என்ன சொல்கிறது, கோலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி திரும்பி பார்க்க வச்சிருக்கு படம் செம்மையாக இருக்குது. ஸோ தனுஷை நான் வந்து ஒரு பெக்கராக எப்படி வந்து இந்த படத்தில் கிடைக்கிருக்காரு நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்து சொல்லுங்கள். ஒரு ஃபோக் சாங் இருக்குது படத்தில். ஸோ நீங்கள் போய் உள்ளே பாருங்கள், ஸ்க்ரீன் கிழிது. ஸோ நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ் இந்த படத்தில். ஸோ அவரை வந்து எப்படி ஒரு ட்ராஜடிக்குள்ளே மாட்டி விடுறாங்க, அவர் வந்து இந்த சமுதாயம் ஒரு நல்லவனை எப்படி கெட்டவனா மாற்றுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. கடைசியில் அவர் நல்லது பண்ணி தான் செத்துருவார். ஸோ ராஷ்மிகா மந்தனா ஃபீலிங்ஸாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி, சென்டிமெண்ட்டாகவும் சரி, எல்லாத்துலேயும் பூந்து விளையாடி இருக்காங்க. ஸோ ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு. ஒட்டுமொத்தமாக படம் எப்படி இருக்குது இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 7 மணி அனுப்பினதால படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் போய் பார்த்து சொல்லுங்கள் படம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் தான் மாசே படத்தில். ஏன்னா வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு வேரியேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அவரால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு. நார்மல் சொசைட்டி இருக்குல்ல, அந்த நார்மல் சொசைட்டி சந்திக்காத ஒருத்தன் அதை சந்திக்கும் போது இருக்கிற அந்த பதட்டமாக இருக்கட்டும், தெரியாத விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரசித்து பார்த்தோம். ராஷ்மிகா மந்தனா ஆக்டிங் அவங்க ஆஸ் யூஷுவல் ரொம்பலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான், தேவையில்லாமல் வச்ச வரலாம் இல்லை. த்ரூ அவுட் அவங்களும் ஒரு வகையில் ட்ராவல் ஆகிறாங்க. நாகார்ஜுனா ஆக்டிங் அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவருக்கு சமையாது, அவர் எப்பயும் நல்லா தான் பண்ணுவார். அதே மாதிரி இந்த இதில் காம்போ வைஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக ட்ராவல் ஆகிறாரு. ஸோ நல்லா இருக்குது அவருடைய கேரக்டர் இந்த படம். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு டி ஃபேனாக நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு பயங்கர மாஸாக இருக்கும், அதுவும் தெலுங்கு படத்தோட டேரக்டர் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இந்த மாஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த படம் தரமான ஒரு படம். நம்ம அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வரணும். நான் அப்படி தான் வந்தேன். எனக்கு செம்மையாக ஃபீலாக இருக்கும். இப்போ ரேட்டிங் 10க்கு 12 தரலாம். ஓகே, பக்காவாக இருக்குது ப்ரோ. ராஷ்மிகா மந்தனா ஆக்டிங் எல்லாம் ராஷ்மிகா, தனுஷ், அப்புறம் நாகார்ஜுனா சொல்லலாம், சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதான் ஒரு தமிழ்லேருந்து ஒரு சங்கர் மணிரத்னம்லாம் பண்ணாததை சேகர் காமலா வந்து அங்கேருந்து பண்ணியிருக்காரு. சூப்பராக எடுத்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது. டிஎஸ்பி மியூசிக் டிஎஸ்பி வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் மெயின். சூப்பராக இருக்குது படம். கதை எதுவும் நோக்கி போகுது? அதான் குபேரன் ஒருத்தர் பிச்சைக்காரனா திருப்பி குபேரனா வரான்றது தான் ஒரு கதை. அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. போர்லாம் அடிக்கல, பக்காவான படம் அது. நல்லா இருக்கு. 10க்கு லாஸ்ட் 40 மினிட்ஸ் சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலி சேகர் கமலா இஸ் எக்ஸ்ட்ராடினரி இன் தி ஸ்கின். Okay. கொஞ்சம் லேக் இருக்கு, கொஞ்சம் பிஃபோர் இன்டர்வெல் கொஞ்சம் லேக் இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர். ராஷ்மிகா மந்தனா ஆக்டிங் அது கொஞ்சம் பரவாயில்ல. அவள் சி இஸ் நாட் லைக் ஹீரோயின். சி இஸ் ஓகே. தேங்க்ஸ். மூவி ப்ரோ ஓவரால் ஒரு ஸ்க்ரீன் பிளே பேஸ்டு ஃபிலிம் ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் தான், நல்ல படம் தான். தனுஷோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், தேவிஸ்ரீ பிரசாதோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப மிரட்டிட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவரை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் இண்டஸ்ட்ரியில். சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருந்தாரு. கதை வந்து எதுலையாச்சும் எடுத்த மாதிரி இருக்கா, இல்லை புது ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கா? இல்லை, ஒரு புதுசான ஒரு ஸ்கிரிப்டா, எல்லாரும் நினச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படத்தோட ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க? 10க்கு 10க்கு தாராளமாக ஒரு 8 கொடுக்கக்கூடிய படம் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நிறைய டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு, இது டிசப்பாயிண்ட் பண்ணாது. தனுஷ் எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார் தேட்டரில். நம்மள 3 மணி நேரம் படம், நடுவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஓவரால் படம் சூப்பரான, எமோஷனல், கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது. எல்லா மூமெண்ட்ஸும் இருக்குது படத்தில். படம் ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, சும்மா தான். தனுஷ் ஆக்டிங் எப்படி வரும்? ஆக்டிங்லாம் வேலை 3 பேர் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. தனுஷன் ஆக்டிங் வந்து அங்கே இருக்குது. அப்புறம் நாகார்ஜுன், அங்கே ராஷ்மி வந்தாங்க. 3 பேர் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டாக வந்து படம்ல அவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. மித்த கேரக்டர்லாம் கொஞ்சம் வரும். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் 2 பாட்டு ப்ரோ. ஒரு பாட்டு வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு போய் பார்ப்போம் அது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டு தனுஷ் நான் பாடினார். அப்புறம் மித்தபடி பாட்டு மியூசிக் இதில் மித்தபடி எமோஷனல் சீனி மியூசிக் போட்டிருப்பாங்க. மித்தபடி எதுவும் பண்ணல. கதை வந்து புதுசாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு ப்ரோ? கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க தெலுங்கு சைடு பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் செட் ஆகாது, இந்த மாதிரி கதை செட் ஆகாது ப்ரோ. செட் ஆனாலும் அவங்க டியூரேஷன் அதிகமாக வச்சுட்டாங்க. 3 ஹவர்ஸ்ன்றது நம்ம 2.5 ஹவர்ஸே இங்கே வந்து ரெட்ரோவே நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாங்க. அதுதான், அதனால் டியூரேஷன் ரொம்ப லேகு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக். ஸ்க்ரீன் பிளே அதான் எப்படி சொல்கிறது,
சிம்பிளான கான்செப்டே ரொம்ப இழுத்துனாங்க அந்த மாதிரி தெரிஞ்சு ப்ரோ. அது அவங்க ஒன்றா காமிச்சு ரொம்ப போய் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம், செகண்ட் ஹாஃப் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா நிறையவே கண்டென்ட் கொடுப்போம் ப்ரோ. ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து 2025லேயே நிறைய படம் எனக்கு பெஸ்ட்டாக பிடிச்சிருந்தது, அது வேறு விஷயம். பட் ஆனால் எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ, காசு வந்து யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்குது? எல்லாருக்கும் அஃபெக்ட். பணக்காரங்களும் கஷ்டமா இருக்கு, ஏழைக்கும் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறாங்க, ஓகேவா? ஆனா வந்து என்னன்னா இப்போ ஒருத்தர்கிட்டயே வந்து நிறைய பணம் இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால வந்து மாஸ் பீப்புள் கிட்ட வந்து தேவையான அளவு கூட பேசிக் நெசசிட்டியான காசு கூட இருக்க மாட்டேங்குது. அதுதான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு சோஷியல் மெசேஜோட ஒரு நல்ல கேஸ்டிங்கை பேக்கப் பண்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. தனுஷோட ஆக்டிங் வந்து மாஸ், செம மாஸ். இப்போ நீக் வந்து அது அவர் நடிக்காம பவிஷ் நடிச்சிருந்தாரு, அப்போ எனக்கு பிடிச்சிதான் இருந்தது. பட் ஆனால் இந்த படம் வேற லெவல் ப்ரோ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் அவர் மட்டும் இல்லை, நாகார்ஜுன் சார், ராஷ்மிகா போட்டு ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரிலாம் வைக்காம கதைக்கு தேவையான இடத்துல எங்கே ஜென்யூனாக நடிக்கணுமோ அங்கே ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. எங்கே வந்து சும்மா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். மியூசிக் வந்து போய்வா நண்பா, அப்புறம் அந்த எமோஷன் சாங் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் செமையாக இருந்தது. அந்த தியேட்டரில் நல்ல வைப்ஸு, குட் வைப்ஸு. செகண்ட் ஹாஃபில் ஆன பாட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னா ஒரே ஒரு அந்த நெகட்டிவ்னா, இப்போ 9.5 அந்த 1.5 கொடுக்கலன்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த செகண்ட் ஹாஃபோட கனெக்டிவிட்டி இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்து செகண்ட் ஹாஃப் பார்க்காம இருந்தாங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அதுக்காக நான் சொல்ல வந்தேன், நான் வேறு ஒன்றும்.